தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான மினி சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை திமுக தொடங்கி இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கூகுள். விவரங்கள். திமுகவில் கட்சியை பலப்படுத்தும் வகையில ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயர்ல புதிய உறுப்பினர் சேர்க்கும் பணியை திமுக தலைமை அறிவுறுத்தலின்படி திமுக தொடங்கியிருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளையும் குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை திமுக உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று திமுக தலைவர் இலக்காக திமுக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் 20ஆம் தேதி முதல் திமுக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று புதிய உறுப்பினர் சேர்க்க பணியை தொடங்க இருக்கிறார். ஒவ்வொரு வீட்டிலையும் திமுக உறுப்பினராக யார் யார் உள்ளனர் என்ற விவரங்களை கேட்டு அதன் அடிப்படையில் புதிய உறுப்பினர் சேர்க்கும் பணியை தொடங்க திமுக தலைமை நிர்வாகிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திமுக அரசுடைய திட்டங்களையும் திமுக நடத்திய போராட்டங்களையும் மக்களிடம் விரிவாக விளக்கி புதிய உறுப்பினர் சேர்க்கும் பணியை தொடங்க திமுக தலைமை தொண்டர்களுக்கு அறிவுறுத்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாசங்களே உள்ள நிலையில இந்த உறுப்பினர் சேர்க்கையை மினி தேர்தல் பிரச்சாரமாக கருதி களத்துல திமுக தேர்தல் பணியை தொடங்க உத்தரவிட்டிருப்பதாக தற்போதைய தகவலா இருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி கூகுள்.